Hi students and aspirants, welcome to our channel. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பேசிக் கான்செப்டை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு லிகண்ட்ஸுக்கு எப்படி நேம் கொடுக்கறது, மெட்டல்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்கறது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நேம் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிகண்ட்க்கு தான் நேம் கொடுக்கணும், பேசிக் ஆர்டர். அடுத்து மெட்டலுக்கு நேம் கொடுக்கணும். அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸில் இந்த பேசிக் கான்செப்ட்லேயே டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா அந்த ரோமன் லெட்டர் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பண்ணணும், போட்டுட்டு பிராக்கெட் போடணும். எப்படிங்கிறது ரூல்ஸ் பின்னாடி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு மேலே, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால், அதாவது அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது அந்த முடிகிறப்போ அந்த மெட்டலுடைய நேம் ATE அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்ஸை சொல்கிறேன் பாருங்கள். LMO அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் லிகண்டுக்கு நேம் கொடுக்கணும், அடுத்து மெட்டலுக்கு நேம் கொடுக்கணும், அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது என்ன மாதிரி ஃபார்மெட்டில் ரோமன் லெட்டரில் எழுதியிருக்கணும். இவ்வளோதான். வாங்க ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு லிகண்ட்ஸுக்கான நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். H2O அப்படின்னா லிகண்டை எப்படி சொல்லுவோம்னா நம்ம வாட்டர்னு எழுதக்கூடாது, அக்வா அப்படின்னு இருக்கணும். இது NH3னா நம்ம யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு அம்மோனியான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாமன்கிளேச்சரில் அமீன் அப்படின்னு சொல்லணும். இது கார்பனைல் குரூப்ஸ், இது நைட்ரோசைல் குரூப், இது பார்த்தீங்கன்னா குளோரோ குரூப்ஸ், புரோமோ குரூப், சயனோ அப்படின்னு லிகண்ட்ஸுக்கு நேம் சொல்லணும். ஒரு ட்ரிக் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அம்மோனியான்னு போடுறதுக்கு பதிலாக அமீன் அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா அமீன் 2 M போட்டிருக்கணும். இது NH2 அமைடோ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லிகண்ட்ஸுக்கான நேம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 மேக்ஸிமம் 15 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ், எவ்வளோ லிகண்ட்ஸ் ஒரு மெட்டல் கூட அட்டாச் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நேம் கொடுக்கணும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி லிகண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கூட ஒரு லிகண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா மோனோ லிகண்ட் சொல்லுவோம். டைன்ஸ் 2 லிகண்ட்னா டைன் மென்ஷன் பண்ணணும், 3னா ட்ரைன் மென்ஷன் பண்ணணும், 4 லிகண்ட்ஸ்னா டெட்ரா, 5னா பென்டா, 6னா ஹெக்ஸா. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் மறக்காமல் இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லிகண்ட் அட்டாச் ஆச்சுன்னா மோனோன்னு போடணும், 2 லிகண்ட் அட்டாச் ஆச்சுன்னா டைன் போடணும், 3னா ட்ரை, அந்த மாதிரி மீதி. இது 6 லிகண்ட்ஸ்னா ஹெக்ஸா. மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்கலாம். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் மெட்டல் இருக்கு, லிகண்ட் இருக்கு, கோஆர்டினேஷன் ஸ்பியர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் நாமன்கிளேச்சரில் லிகண்டுக்கு தான் பேர் வைக்கணும். லிகண்டில் பேர் வைக்கிறப்போ ஒரு லிகண்ட் இப்போ அட்டாச் ஆயிருக்கு. இதே 2-3 லிகண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஆல்பபெட் ஆர்டரில் நேம் வைக்கணும். பட் அது என்னங்கிறத பார்க்கலாம் பின்னாடி கிளாஸில். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லிகண்ட் இருக்கு. எத்தனை லிகண்ட் இருக்கு? 6. 6னா என்னன்னு போடுவோம்? ஹெக்ஸா. இது என்னதுக்கு? NH3 என்ன சொல்லுவோம்? அமீன். ஹெக்ஸாமீன், கோபால்ட். நெக்ஸ்ட் இது பாருங்க, மெட்டல் இருக்கு, லிகண்ட் இருக்கு, 6 லிகண்ட் இருக்கு. அப்போ ஹெக்ஸா, லிகண்டோட பேரு சயனோ, ஹெக்ஸா சயனோ ஃபெரேட். இது நெகட்டிவ் சார்ஜ் காம்ப்ளெக்ஸ், அதனால 8ங்கிறதுல முடியுது. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜோட முடிஞ்சுன்னா அது என்ன மாதிரி நேம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அயன் ஃபெரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. Cuனா காப்பர்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே நெகட்டிவ் சார்ஜ் காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆச்சுன்னா நம்ம பேர் குப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏஜினா என்ன? அர்ஜென்டேட். இது கோல்டு, ஆரேட் அப்படின்னு சொல்லுவோம். டின், ஸ்டன்னேட். லெட், பிபினா லெட், பிளம்பேட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே இந்த 2 இல்லை 2லயே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ரோமன் லெட்டர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டிஸ்கஷன் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்துட்டு ரோமன் லெட்டரில் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா +2+3 அப்படின்னு போடுவோம். ஆனால் நாமன்கிளேச்சரில் வந்து இந்த ரோமன் லெட்டர் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, லிகெண்டுக்கு நேம் வைக்கிறோம். டெட்ரா அமீன் எத்தனை 4 லிகெண்ட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்னு போடுறோம். ஏன் குப்ரேட்டுன்னு போடல, ஏன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரல. இதை போட்டுட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டு ரோமன் லெட்டர் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் கவர் பண்ணிட்டோம். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கக்கூடியதை கவுண்டர் அயான்ஸ் சொல்லுவோம். இது பேர் வந்து கவுண்டர் அயான்ஸ். இதுக்கு நம்ம நேம் வைக்கணும். இது எப்போ நேம் வைக்கணும்னா இந்த ரோமன் லெட்டருக்கு அடுத்து தான் பேர் வைக்கணும். அந்த காம்ப்ளெக்ஸை ஃபுல் டீட்டெயில்ஸும் முடிச்சுட்டு வெளியில் இருக்க, அதனால் நான் உனக்கு கடைசியில் தான் பேர் வைப்பேன். இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா அமீன் கோபால்ட் ஃபஸ்ட்டு லிகண்டுக்கு பேர் வச்சுட்டோம், அப்புறம் மெட்டலுக்கு பேர் வச்சுட்டோம், அடுத்து வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டோம், அடுத்து வந்து கவுண்டர் அயான்ஸ் LMO. அவ்வளோதான் ட்ரிக். இப்போ இதுக்கு பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அயான் எதுவுமே இல்லை. இது ஹோலுமே கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்குது. அப்போ 2 லிகண்ட் இருக்குது. எதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், லிகண்டுக்கு தான் பேர் வைக்கணும். லிகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. NH3 இருக்குது, Cl இருக்குது, குளோரின் இருக்குது. இப்போ இது அமீன் குளோரோ. இதில் எதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைப்போம்னா ABCD இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட் ஆர்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா A தான் ஃபஸ்ட்டு வரும், ஏக்கு அடுத்து தான் C. அப்போ ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய பேர் A. அப்போ எத்தனை லிகண்ட் இருக்குது, 2. டையமின் டைக்ளோரோ, டையமின் டைக்ளோரோ. அடுத்து லிகண்ட் முடிஞ்சு அடுத்து வந்து மெட்டல் வந்துருங்க, மெட்டல் டைக்ளோரோ, டையமின் டைக்ளோரோ பிளாட்டினம் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா LMO. இங்கே கான்செப்ட் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாமன்கிளேச்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாமன்கிளேச்சர்னாவே LMO ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆல்ஃபபெட் ஆர்டர். லிகண்ட்ஸுக்கு வந்து நேம் வைக்கிறது வந்து ABC ஆர்டரில் தான் நேம் வைக்கணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்குது, மெட்டல் காம்ப்ளெக்ஸ். இது வந்து கவுண்டர் அயான்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன லிகண்ட் பேர் வைக்கிறோம், டெட்ரா. 4 லிகண்ட் இருக்குது, அதனால் டெட்ரா. வாட்டர் என்ன சொல்லுவோம், அக்வா. டெட்ரா அக்வா. காப்பர் ஏன் குப்ரேட்டுன்னு சொல்லலை, ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். இங்கே காம்ப்ளெக்ஸில் நெகட்டிவ் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ காப்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டிருக்கோம் 2 சல்ஃபேட். இது வந்து கவுண்டர் அயன் கடைசியில் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நாமன்கிளேச்சரோடது. LMO ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் லிகண்ட்ஸில் ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லிகண்ட்ஸோட நேம், லிகண்ட்ஸ் ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் எழுதணும். அடுத்து வந்து நியூட்ரல் லிகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது இது ஈல தான் முடியும். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த சார்ஜுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து 8 அப்படின்னு முடியணும். அடுத்து வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்னாவை வந்து ரோமன் நம்பரில் தான் இருக்கணும், ரோமன் லெட்டரில் தான் இருக்கணும். இவ்வளோ தான் ட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு லிகண்ட் பார்க்குறோம், டெட்ரா கார்பனைல். மெட்டல் என்ன, நிக்கல். டெட்ரா கார்பனைல் நிக்கல். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, நியூட்ரல் லிகண்ட் இருக்கிறதுனால 0. இப்போ இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணலாம் பின்னாடி நெக்ஸ்ட் கிளாஸில். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் PYQs. இதெல்லாம் PYQs. நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணலாம். நெட் இருக்கட்டும், CSIR நெட் இருக்கட்டும், கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய TNPSCயில் கெமிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய நேம் கண்டிப்பாக கேட்பாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நாமன்கிளேச்சர் ஒன் ஆஃப் த கோர் டாபிக். I hope you like this video. Like and share to your friends. Thank you very much. Learn together. Let's grow together. Thank you very much.